ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா ஆணைப்படி ஏகச்சம்பல் தலைமையிலே ஆர்ப்பாட்டம். கல்வியிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு வழங்கிட பாமக நடத்திடும். செய்யாதே பங்கீடு எங்களின் வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணன் அன்புமணி வாழ்கவே. அறப்போராட்டம் இது அறப்போராட்டம், பாமகவின் அறப்போராட்டம். அடுத்தது இவருக்கு மாவட்டத்துக்கு போக சரி இடஒதுக்கீட்டு வலியுறுத்தி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்புமணி அவர் துவக்கி வைத்த ஒரு அறப்போராட்டம் சென்னையிலே தொடர்ந்து 4 நாட்கள். அதன் பிறகு இன்று ஆங்காங்கே இருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலகரிடத்தில் மனு அளிக்கின்ற அந்த அறப்போராட்டம் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பூவிருந்தமல்லி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிராமந்தோறும் இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளும் வன்னிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கடந்த ஒரு வார காலமாக இந்த அறப்போராட்டத்திற்கு அந்த மனு அளிக்கின்ற அந்த கையொப்பத்தை கிராமந்தோறும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பல கோடிக்கணக்கானோர் அந்த கையொப்பம் பெற்று இன்று கிராம நிர்வாக அலுவலகத்தில் அந்த மனுக்கள் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான அந்த பெறப்பட்ட அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நாங்கள் பெற்றுள்ளோம். எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களையும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான அந்த உரிய பங்கை கல்வியிலும் வேலையிலும் வழங்க வேண்டும்தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிச்சயம் வெற்றி பெறும். தமிழக அரசு இன்னியும் செவி சாய்க்காமல் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கட்டளைப்படி அடுத்த கட்ட போராட்டமான பேரூராட்சி அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்கள், ஒன்றிய அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், அது மட்டும் இல்லாமல் இறுதிக்கட்ட போராட்டமாக வருகின்ற ஆண்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த மனு அளிக்கின்ற அந்த போராட்டம் மிக சிறப்பான முறையில் எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக செய்து முடிப்போம் என்ற உறுதியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.